இல்ல மத்த ஃபிஷ் மாதிரி இல்ல ஸ்ட்ரெஸ் சைக்கிள் இல்லாம வந்து அழகா சாப்பிடும். இது எந்த சைஸ் வளரும் ஆக்சுவலா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 feet வரும் ப்ரோ. இதுல வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் ஒன்னு இருக்கு, நான் அது காமிக்கிறேன். அது கொடுப்பீங்களா? இல்ல அது வந்து கொடுக்கல. இந்த மாதிரி இந்த ஃபிஷ் வந்து என்னன்னா நல்லா இருக்கும், ஆனா மாத்தி இந்த மாதிரி பயத்தினால இடிச்சிட்டு இவங்களே நான் கூட இது கோய் ஃபிஷ் நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்ததுல. ஏன்னா உங்க வீட்ல எல்லாமே கோயா இருந்ததுனால நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோ இதுல வந்து என்னன்னா இந்த எல்லோ ஆரஞ்சுலாம் இருக்குல்ல, சோ அதுல மிக்ஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து இந்த மாதிரி பிராஸ் கலர்ல எல்லாம் வரும். இந்த பேரட் ஃபிஷ்ஷா இருக்கட்டும், சிக்லிட்ஸ் வெரைட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓனர் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபிஷஸ்க்கு இருக்கு அந்த கேரக்டர் இருக்கு. இல்ல அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் விடுங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி vlog. இன்னைக்கு சென்னைக்கு அடுத்த வானகரம்ன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கோய் ஃபிஷஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவங்க ஒன்லி கோய் ஃபிஷ் தாங்க வச்சிருக்காங்க, கூட வந்து பலூன் மாலையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, உள்ளே போய் கேட்டுக்கலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபார்முல வந்தாச்சு. ஃபார்மோட ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு. இந்த ஃபார்ம் பற்றி நம்ம கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. என் நேம் வந்தியன். ஓகே. ஸோ இந்த ஃபார்முக்கு நேம்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, என்னோட சேனல் பேர் வந்து ஆக்சுவலாக ஓ மை ஃபிஷ். ஸோ அது பேஸ் பண்ணி அப்படியே ஓ மை ஃபிஷ் ஃபார்ம்லேயே வச்சிங்க. அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன்? நீங்கள் ஃபிஷ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஆமாம். உங்க ஃபார்ம்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா பர்టిక్యులரா சொல்லணும்னா, இப்போ வந்து என்கிட்ட கோய் ஃபிஷ் அண்ட் டம்போயர்ஸ் பலூன் மாலி நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த ஃபார்ம் எவ்வளோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1.5 years நான் இங்க வந்ததுலேருந்து நான் ஃபிஷஸ் வச்சிருக்கேன். இப்போ கோய் ஃபிஷ்ல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க என்ன மாதிரி கோய் ஃபிஷ் வைக்கிறீங்க? ஜாப்பனீஸ் கோய் இருக்கு, தாய் கோய் இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரி வெரைட்டி? இப்போ நான் வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் ஜாப்பனீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா குட் பேட்டர்ன் ப்ராப்பர் கோய் ஃபிஷ் என்கிட்ட இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜாப்பனீஸ் கோய் ஃபிஷ்னா நம்ம ஆப்வியஸா இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் அது ஜாப்பனீஸ் கோய் ஃபிஷ்னு சொல்ல முடியும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அது கிட்டே நான் போறது இல்லை. ஆனா நான் எடுக்கிற ஃபிஷஸ்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட் இம்போர்ட் பண்ணி இங்க வந்து அதை ப்ரீட் பண்றாங்க. ஸோ அதுல வர ஒரு ப்ராப்பர் டைப் ஆஃப் கோய் ஃபிஷ் வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். ஓகே சரி ப்ரோ, உங்ககிட்ட என்னென்ன கோய் இருக்கு, என்னென்ன பிரைஸ் கூட நீங்க லாஸ்டா சொல்லிடுங்க. பட் ஆனா எனக்கு என்னென்ன கோய் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கும் நம்மளோட வீட்ல வளர்க்கறதுக்கான ஒரு டெண்டன்சியோட இருக்கான்னு சொல்லி. ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கோய் ஃபிஷ் வந்து லைட்டா வாட்டர்ல வந்து சால்ட்டி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். சால்ட் இருக்கணும். சால்ட் கண்டென்ட் வந்து தண்ணியில இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்குமே அது அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கப்பிலாம் வந்து செட் ஆகாது. மாலி அண்ட் கோய் ஃபிஷ்லாம் வந்து சால்ட் வாட்டருக்கு நல்லா செட் ஆகும். சால்ட் வாட்டர் செட் ஆகும். ஸோ இது வந்து எல்லோ கலர் கோய், எல்லோ பேபி. இது எந்த சைஸ் வளரும் ஆக்சுவலா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 feet வரும் ப்ரோ. 2 feet. ஆமா, நான் பேரண்ட் வந்து செக் பண்ணி தான் ஆக்சுவலா வாங்குவேன். இப்போ பேரண்ட் என்ன எவ்வளவு அழகா இருக்கு, என்ன பேட்டர்ன் இருக்கு, என்ன சைஸ் வரைக்கும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பட்டர்ஃப்ளை கோய். எல்லாமே சேம் பிரைஸ் தான். ஆமா, ஒரு 25 rupeesல இருந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈச் 50 rupees வரும். கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் பெருசா பட்டர்ஃப்ளைனால. சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். சைஸ் அண்ட் பேட்டர்ன் தான் ப்ரோ. இதுல பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் மாறிட்டே இருக்கும். சின்ன ஃபிஷ்ஷாவே இருக்கும், ஆனா பேட்டர்ன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ஜாஸ்தி வரும். ஓகே. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு. இது பேட்டர்னே நல்லா இருக்கு. இதுலயே ஜாப்பனீஸ் பேட்டர்ன்லாம் நிறைய இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜின்ரின். இந்த ஸ்கேல்ஸ் வந்து ஷைனிங்கா இருக்குல்ல, சோ இது வெயில் படும் போதோ இல்ல லைட் அடிக்கும் போதோ டேங்க்ல வந்து கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் மெட்டாலிக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் நானு. இந்த கோயிலாம் புதுசா மார்க்கெட் அங்க இருந்து ஒண்ணு அங்க ஏறிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் நிறைய நடக்கும் ப்ரோ. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகுற வரைக்கும் ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆமா, சில்வர்ல அந்த ஜின்ரின் ஸ்கேல்ஸ். இதோட growth ரேட்லாம் எப்படி ப்ரோ? லைக் இது எத்தனை நாள்ல வந்து இவ்வளவு சைஸ் க்ரோ ஆகும்ன்ற எதனா? ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 feet டேங்க் வந்து தேவைப்படும். ஸோ 4x2ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 25 ஃபிஷஸ் 4 inches to 5 inches நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஃபிஷ் வந்து உங்களுக்கு சூப்பரா க்ரோ ஆகும். ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் மாதிரி எப்போ ஃபுட் போட்டாலும் சாப்பிடும். இவங்க சைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சைஸோட கொஞ்சம் பெருசா. கொஞ்சம் பெருசு. இதுல வந்து 100 rupees each, 125 rupees each அப்படி வரும். ஸோ இதுலயே நம்ம பேட்டர்ன் வைஸ் வந்து நம்ம ரேட் வந்து மாறும். ஆமா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெட்டாலிக் வேரியன்ஸ். இது இவங்களோட ப்ரீடிங் டைம்ல எப்படி ப்ரோ? லைக் இவங்க இதெல்லாம் 10 inches மேல போனா தான் ப்ரோ ப்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ப்ரீடிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து இதுல பெருசா தெரியல. இது அதோட ஒரு பெரிய சைஸ். ஆமா. இது பேட்டர்ன் இன்னும்
ஆமா பெருசா இருக்கு. ஆமா இதுல வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் ஒன்னு இருக்கு, நான் அது காமிக்கிறேன். அது குடுப்பீங்களா? இல்ல அது வந்து கொடுக்கல. சோ எனக்கு வந்து இதுதான். ஓகே, செமையா இருக்கு இந்த ஃபிஷ். இது வந்து குஜாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் நேம். ஸோ அந்த எல்லோ பேட்டர்ன்ல மேல வந்து பிளாக் டாட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ஜிண்ட்ரன். ஓ, இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜிகனா மாதிரி இருக்குல்ல? ஜிகனா இதெல்லாம் வந்து இப்பதான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. ஓகே, இது வந்து ஆரஞ்சு ஜிண்ட்ரன். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜிகனா மாதிரி இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பெருசாகும் போது அந்த பேட்டர்ன் இன்னும் கூட நல்லா கிளீனா தெரியும். ஆமா, அது ஆக்சுவலா நம்ம டேங்க் லைட்டா அவுட்டோர்ல வச்சிருந்தோம்னா இந்த ஃபிஷ்லாம் ஜொலிக்கும். ஆமா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெட்டாலிக் பேட்டர்ன்ஸ், லைட்டா எஸ்கே கோல்ட் கலர் வருது. பட் ஆனா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. ஆமா ஆமா. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம குளத்தூர்லாம் போனோம்னா ஃபிஷஸ் வாங்கிட்டு போயிட்டு உடனே நம்ம வந்து போட்டுருவோம். கண்டிஷன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி ஆல்ரெடி கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, இது எல்லாமே கண்டிஷன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் டேங்க்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் வாங்கிட்டு வரேன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து பாராசைட் இருக்கலாம், ஆங்கர் வார்ம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குளத்தூர்ல அவ்வளோ ரஷ் இருக்கும், எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆமா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு தொட்டில விட்டு கொஞ்சம் கல்லுப்பு, பாராசெட்டால் மெடிசன். பாராசெட்டால் வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ்க்காக போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நீங்க கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி ஒரு 2 hours 3 hours இல்ல 1 day கூட நீங்க ஃபிஷஸ் அதில் விட்டு உங்க பாண்ட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபிஷஸ் நல்லா சேஃபா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் கோய் ஃபிஷ். இப்போ ரீசெண்டா அந்த குளத்தூர் மார்க்கெட்ல நிறைய இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஹைப்பர் ஆக்டிவ். ஆமா, ஹைப்பர் ஆக்டிவ், ஃபாஸ்டா இருக்கும். இது எல்லாமே பெனிகோய், ஒரு மாதிரி எல்லோ கிரீனிஷ் கலர்ல வரும். ஓகே, இந்த மாதிரி இந்த ஃபிஷ் வந்து என்னன்னா நல்லா இருக்கும். ஆனா மாத்தி மாத்தி இந்த மாதிரி பயத்தினால இடிச்சிட்டு இவங்களே அடிபட்டுரும் ஃபிஷஸ்க்கு. ஆமா. சோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பேட்டர்ன். இதுலயே இதுவும் growth வந்து 2 feet வரைக்கும் வளரும். இது வந்து ஃபாஸ்டர் growth இருக்கும். ஓகே, ஃபாஸ்டர் growth. ஆமா, இந்த ஃபிஷ் வந்து ஃபாஸ்ட் growth எல்லாமே. இது ஒரு டைப் ஆஃப் கோய் ஃபிஷ். சோ இதெல்லாம் என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து ஈச் 50 rupees. 50 rupees. ஆமா, இது 50 rupees. ஆமா, பேர்னா 100. இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் டேங்க் மாதிரி. கொஞ்சம் ஃபிஷஸ் டல்லா இருக்கு, இல்ல கொஞ்சம் ஃபிஷஸ் ஸ்லீப்பிங் ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னா நான் இதுல எடுத்து விட்டு இந்த பாராசெட்டால் மெடிசன். ஸோ இந்த மெடிசன் போட்டு டெய்லி ஒரு தடவை வந்துட்டு தண்ணி மாற்றணும். ஸோ அது மாற்றிட்டு ஆக்சிஜன் நல்லா போட்டு விட்டோம்னா 3-4 days செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு 50 கோய் ஃபிஷ் வேணும் ப்ரோ அப்படின்னா இந்த பேட்டர்ல கிடைக்குமா? கிடைக்கும். அதெல்லாம் நான் இப்போ எடுத்து தரலாம். ஒரு ஷாப் மாதிரியே நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு இந்த வேலை நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கிறதுனால நம்ம சவுத்லயும் சரி, இல்லை பெங்களூரு, இந்த ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அவங்க இங்க வந்து வாங்கி போவாங்க. ஆமா, 50 ஃபிஷ் வேணும், 100 ஃபிஷ் வேணும்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர். சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணலாம். கேரளா, ஓகே, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத், மேங்களூர், இங்குமே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து மேஜரா ட்ரெயின். நம்ம தமிழ்நாடு உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே பஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தொட்டி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல மேக் பண்ணது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தார்பாலின் ஷீட்ஸ்ல பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது வந்து அந்த சிமெண்ட் தொட்டி. ஸோ இந்த தொட்டி பாத்தீங்கன்னா 4x2x2. 4x2x2. ஓகே, 1.5. இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 25 to இதுல வந்து கொஞ்சம் எக்ஸஸா விடலாம். ஆமா, ஒரு 30 நீங்க சொன்ன மாதிரி 30, அதுல 20னா இல்ல 30 விடலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மேஜரா செல் பண்ற ஃபிஷஸ். என்னோட பர்சனல் கலெக்ஷன் அதுல இருக்கு. சோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்போ ஹியர் பலூன் மாலி அப்படின்னு சொல்லுவேன். நான் கூட இது கோய் ஃபிஷ்ன்னு நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்ததுல. ஏன்னா உங்க வீட்டுல எல்லாமே கோயா இருந்ததுனால இதோட ஃபின்லாம் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து பலூன் மாலிங்களா? ஆமா, பட் இந்த மாதிரி பலூன் மாலி நான் பார்த்தது கிடையாது ஆக்சுவலா. சோ இயர்ஸ் வந்து பெருசா இருக்கும் ப்ரோ. ஆமா, ஓகே. சோ இது வந்து இம்போர்ட்டடா ஜி?
இம்போர்ட்டட்லாம் இல்ல, இங்க முன்ன ஆக்சுவலா இங்க நிறைய பேர் வச்சிருந்தாங்க. சோ நான் சின்ன வயசுல வளர்த்து எனக்கு ஞாபகம் இந்த ஃபிஷ். சோ ஒரு வாட்டி ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி நான் கொளத்தூர் போகும்போது இந்த ஃபிஷ் கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அப்படியே யாருமே ப்ரீட் பண்ண விட்டு இது கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு, எக்ஸாட்டிக் ஆயிடுச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோ இதுல வந்து என்னன்னா இந்த எல்லோ ஆரஞ்சுலாம் இருக்குல்ல, சோ அதுல மிக்ஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து இந்த மாதிரி பிராஸ் கலர்ல எல்லாம் வரும். இங்க பாத்தீங்கன்னா டால்மேஷன் கலர்ல ஹார்லிக்வின் சொல்லுவாங்க, அது ஹார்லிக்வின் மாலி. ஓகே, இத பாருங்க. சோ இதெல்லாம் நீங்க மாலின்னு சொன்னதுனால தான் நான் அதை மாலினே நம்பர். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இது கோய் ஃபிஷ்னு வச்சிருந்தாங்க. ஏன்னா இதோட நீங்க சொன்ன மாதிரி அந்த காதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும் இது. ஆனா இது என்னன்னா வந்து லென்த் வந்து பெருசா வராது. சோ பலூனா இருக்கனால ஷார்ட் பாடியில வந்து இயர்ஸ் வந்து அழகா ஓபன் ஆகும். பிளஸ் வந்து மூன் டெயில் சி 30 rupees ஈச்ல இருந்து கொடுக்குறேன். சிங்கிள் பீஸ் வந்து 30 சிங்கிள் பீஸ் வந்து 30 rupees. இந்த ஃபிஷ் வந்து எப்படின்னா 2-3 ஊர்ல வந்து ஷாப் வச்சிருக்காங்க, அவங்க என்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேரண்ட் ஃபிஷஸ். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. கலர்லாம் பாருங்க, இந்த மாதிரி கலர் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். 1.5 years ஆச்சு எனக்கு இந்த சைஸ் வர. 1.5 yearsங்களா? ஆமா. ஓ ஓகே. ஸோ இது எல்லா வெரைட்டியுமே, இதுல இருக்கிற எல்லா வெரைட்டியுமே ஈச் வந்து 30 rupees. ஆமா, ஈச் வந்து 30. அந்த டாட்டட் வந்து ஈச் வந்து 75. டாட்டடா 75. ஸோ கைஸ் இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பாண்ட் செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கோய் ஃபிஷ் தான் இருக்கு. இது சேலுக்கா இல்ல உங்களோட ஓன் பர்பஸ்க்கும் இருக்கு, சேலுக்கும் இருக்கு. சோ இவங்கலாம் என்ன ரேட் விக்கிறீங்க? சோ சப்போஸ் யாரா வந்து கேக்குறாங்கன்னா இதுலயுமே வந்து ஆக்சுவலா அந்த 25 rupees 30 rupeesல இருந்தே இருக்கு. சோ இதுக்கெல்லாம் இந்த ஃபிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேண்ட் ஃபீட் வந்து சூப்பரா போடுவேன். சோ ஃபிஷ் வந்து சூப்பரா ஹேண்ட் ஃபீட் எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ண ஃபிஷ். இல்ல மத்த ஃபிஷ் மாதிரி இல்ல ஸ்ட்ரெஸ் சைக்கிள் இல்லாம வந்து அழகா சாப்பிடும். ஆனா எப்போ வந்து நீங்க ஃபிஷஸ்க்கு ஃபீட் போட்டாலுமே ஃபீட் போடுறதுக்கு முன்னாடியோ ஃபீட் போட்ட பின்னையோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. சோ நம்ம மூலமா கூட உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், நம்மளுக்கும் வந்து ஃபிஷஸ் மூலமா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகே. இல்ல இந்த ஃபிஷ் வந்து ஓனரை வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணும். அப்படிங்களா? ஆமா. இப்போ நார்மலாவே இப்போ இந்த பேரட் ஃபிஷ்ஷா இருக்கட்டும், சிக்லிட்ஸ் வெரைட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓனர் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபிஷஸ்க்கு இருக்கு அந்த கேரக்டர் இருக்கு. இல்ல அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் விடுங்க. கடிக்குதுங்கப்பா. ஆமா, ஆனா வலிக்காது, நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. பபுள் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஃபிஷஸ் கூட விளையாடணும். மேஜரா நான் கை விட்டு விளையாடுறதோ இல்ல எக்ஸாம்பிள் சும்மாவே அங்க போய் நிப்பேன், எல்லா ஃபிஷ்ஷும் அங்க வரும், சும்மாவே இந்த பக்கம் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் இங்க வரும். ஸோ அந்த மாதிரி விளையாடுறது வந்து எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மேஜர் டிராபேக் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா தண்ணி வந்து கலங்கலாக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தேவைப்படும்போது நான் போய் குளத்தூர்ல போய் கேட்டதுக்கு அவங்க 15,000 சொல்றாங்க. நான் ஃபிஷ்ஷே 8,000க்கு தான் வாங்கினேன். எப்படி நான் போய் ஃபில்ட்ரேஷன் போய் 15,000க்கு வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த கேனிஸ்டர் ஃபில்டர்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கூகுள்ல போட்டு அது உள்ள என்னெல்லாம் பொருள் போடுறாங்க அப்படின்றத எக்ஸாக்டா எடுத்து பார்த்தேன். சோ அதுல வந்து ஒரு 75% அளவுக்கு இங்க பொருள் குளத்தூர்ல வித்தாங்க. சரி அது வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணதுதான் இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர். ஆமா, கேனிஸ்டர் ஃபில்டர். இது மேக் பண்ண வந்து எனக்கு ஒரு 1000 rupees ஆச்சு. மொத்தமாவே 1000 rupees ஆச்சு. இந்த டப்பா வீட்லயே இருந்துச்சு. மிச்சம் இந்த செராமிக் ரிங்கு, ஸ்பாஞ்சு, கார்பன் ஆக்டிவேட்டட் சார்கோல், அப்புறம் சின்ன கிரானுவல் ஸ்டோன்ஸ், சின்ன ஸ்டோன்ஸ், இந்த 5 பார்ட்டிகிள் மட்டும் தான் உள்ள இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பம்ப், வாட்டர் பம்ப், அதுவுமே குளத்தூர் எல்லா ஷாப்புமே விற்கிறாங்க. அது என்னன்னா வந்து உள்ள இருக்க வாட்டர் வந்து பம்ப் பண்ணி இது வழியா உள்ள கொடுக்கும்போது என்ன இந்த வாட்டர் வந்து டைரக்டா கீழே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அந்த ஸ்டோன்ஸ், செகண்ட் வந்து செராமிக் ரிங், தேர்ட் வந்து கார்பன் ஆக்டிவேட்டட் சார்கோல், ஃபோர்த் வந்து ஸ்பாஞ்சு, ஃபிஃப்த் கொஞ்சம் ஸ்டோன்ஸ். ஓகே, கீழே மேலேயும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராகவே கிடைச்சிரும். முன்ன வந்து என்கிட்ட இந்த பாண்ட்ல வந்து 150 ஃபிஷஸ் தான் வச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். வாட்டர் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 100 liters ஆஃப் வாட்டர் டு 200 liters ஆஃப் வாட்டர் வந்து இந்த பைப் வழியா நான் விட்டுறது. ஸோ 6 months ஒன்ஸ் தான் இந்த தொட்டியை கழுவிட்டேன். உங்களை யாரும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காங்களா? எனக்கு வந்து இந்த வாஸ்துக்காக எனக்கு கோய் ஃபிஷ் வேணும் ப்ரோ அப்படின்னு யாரும் அப்ரோச் பண்ணிருக்காங்களா? ப்ரோ ஃபிஷ்ஷஸே வந்து வாஸ்து தான். அப்படிங்களா? ஆமா, இப்போ வந்து அரவணா ஃபிஷ் தான், ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் தான் வாஸ்து அப்படின்னு கிடையாது. நார்மலா நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸே வாஸ்து தான். அதுல வந்து கோய் ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல இந்த ஃபிஷ் தான் வாஸ்து மீனாவும் கன்சிடர் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்போ ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடும்.
ஆனா அதுக்கு நீங்க எப்பவுமே நீங்க எத்தனை வாட்டி ஃபீட் பண்றீங்க ஆக்சுவலா? நிறைய பேர் கேக்குறாங்க, சில பேர் வந்து மனுஷங்க சாப்பிடுற மாதிரி 3 வேளை ஃபீட் பண்றாங்க. பண்ணலாம் 3 டைம்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க ஸ்பேஸ் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் குவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபீட் 3 times a day. நான் வந்து ஒரு வாட்டிக்கு வந்து ஃபார்ம் ஃபீட் யூஸ் பண்ணுவேன், மிச்சம் 2 times வந்து இந்த ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட். ஃபார்ம் ஃபீட் வந்து சைஸ்க்காக, ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட் வந்து கலருக்காக. ஸோ ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் காட்டினீங்க. உங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு, எண்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? 25 rupeesலேருந்து ஒரு 1000 rupees வரைக்கும் என்கிட்ட ஃபிஷஸ் இருக்கு, கோய் ஃபிஷஸ். ஓகே. பலூன் மாலி பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupeesலேருந்து 150 rupees. 150 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து எந்த குவான்டிட்டியில் கேட்டாலும் உங்களால் வந்து டெலிவரி பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது? நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் யூடியூப்ல. சேனல் பேர் வந்து ஓ மை ஃபிஷ். ஓகேங்களா? நான் நம்பர் சொல்றேன், 9940500812. ஸோ உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா நீங்க எத்தனை நாள்ல டெலிவரி பண்ணுவீங்க? வீக்லி 2 days வந்து அனுப்புறேன். ஆமா, டியூஸ்டே வெட்னஸ்டே எக்ஸாம்பிள், அப்படின்னா சாட்டர்டே ஆர் சண்டே. ஓகே. ஸோ டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாரு. பட் இந்தியா ஃபுல்லா என்ன கேட்குறாங்களா? சப்போஸ் இந்தியா கேட்டிருக்காங்க, ஆனா அங்க அனுப்ப முடியல. இங்கன்னா ஒன்லி சவுத் இந்தியா மட்டும் நீங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு சவுத் இந்தியா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இன் ஃபியூச்சர்ல நீங்க நார்த் இந்தியாவும் பண்ணலாம். மேபி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா பண்ணலாம். எனக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த ட்ரெயின்ல வந்து ப்ராப்பரா ஆக்சிஜன் பிடிச்சி பண்ணணும்ன்றது இன்னும் நான் கத்துக்கல. இங்க லோக்கல்னா 48 hours வரைக்கும் ஆக்சிஜன் பேக் பண்ணி என்னால தர முடியும், பக்கா கேரண்டி. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பா 100%. ஃபிஷ் தானே, எனக்கே அது பிடிக்கும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதை வந்து அவ்வளோ ரூபா கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க வாங்க, நீங்க செலக்ட் பண்ண, எல்லாருக்குமே நான் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா தான் போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட ஃபிஷ் கேட்கறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நான் கண்டிப்பா. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹாபியா இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, இருக்கிறத கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அடிச்சு பேசுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வந்து டைரெக்டாக வந்து பேசுங்க, பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய் சொல்லுங்க. தேங்க்யூ. பாய்.